ஒன்னஸ் ஒரு மதம் அல்ல, ஒரு கல்ச்சர் அல்ல. ஒன்னஸ் என்றால் ஆன்மீக உணர்வு, ஒரு வாழும் முறை ஆகும். தாசாஜிகள் என்றால் சகலத்தையும் துறந்து ஸ்ரீ அம்மா பகவான் சங்கல்பத்தை பகிர்ந்து மனித குலத்திற்கு முக்தியளிக்கும் நற்காரியத்தில் ஸ்ரீ அம்மா பகவானின் போதனைகளை பிரபஞ்சத்திற்கு தெரிவிப்பவர்கள் என்று பொருளாகும். இவ்வாறு தாசர்கள் ஆவதற்கு நூற்றுக்கணக்கானவர்கள் வந்தனர். பெரிய படிப்பு படித்தவர்கள், கோல்டு மெடல் பெற்றவர்கள் என பலர் வந்தனர். அனைவரையும் சேர்த்து கொள்ளவில்லை, சிலரை மட்டுமே தேர்ந்தெடுத்தார்கள். அதுவும் அவர்களின் பெற்றோர்கள் சம்மதித்த பிறகே. ஒன்னஸில் தாசாஜிகளுக்கு சுதந்திரம் உள்ளது. ஸ்ரீ அம்மா பகவான் முதலில் பெற்றோர்களுக்குத்தான் முக்கியத்துவம் அளிப்பார்கள். எத்தனையோ பேர்கள் சில காலம் ஒன்னஸில் சேவை செய்து பிறகு வெளியே சென்று வாழ்க்கையில் ஸ்திரப்பட்டுள்ளார்கள். தாசாஜிகளுக்கு ஸ்ரீ அம்மா பகவானே மாதா, பிதா, குரு, தெய்வம், சர்வமும். இது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு தெய்வீக பந்தம். ஆனாலும் ஒன்னஸுக்கும் கஷ்டங்கள் தப்பவில்லை. ஒன்னஸ் மற்றும் ஸ்ரீ அம்மா பகவானின் பெருமைக்கு பங்கம் விளைவிக்க செய்ய சில சுயநல சக்திகள் சதித்திட்டம் தீட்டியது. அதற்கு சில அப்பாவிகளை கைப்பாவைகளாக்கி அவதூறு பரப்பியது. சில வாரங்களாக தமிழ், தெலுங்கு, இந்தி, கன்னட மொழிகளில் மகா டிவி, சன் டிவி, TV9, இந்தியா டிவி, உதயா டிவி, ABN போன்ற சேனல்களில் ஒன்னஸிற்கும் ஸ்ரீ அம்மா பகவானின் தெய்வத்தன்மைக்கும் களங்கம் கற்பிக்கும் வகையில் பிரச்சாரம் செய்தது. தாசாஜிகளின் முக்தி தீட்சையை போதை பழக்கத்திற்கு ஒப்பிட்டு பவித்திரமான தந்தை மக்கள் உறவை கொச்சைப்படுத்தி பலவிதமாக சித்தரித்து பிரச்சாரம் செய்தார்கள். இதனால் பக்தர்கள் மனம் நொந்து போனார்கள். இவையெல்லாம் உண்மையா? இந்த பழிச்சொல்லில், அவதூறு விமர்சனத்தில் சத்தியம் இல்லை என்று கூறுவதே எங்கள் நோக்கம். ஒரு மனிதன் எந்த அளவிற்கு ஆனந்தத்தில் உயர்கின்றானோ அந்த அளவு ஆன்மீகத்தில் உயர்ந்தவன் என்கிறார் ஸ்ரீ அம்மா பகவான். அப்படிப்பட்ட ஆனந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் முக்தி அடைய வேண்டும். தாசாஜிகளின் வேண்டுதலுக்கிணங்க ஆனந்த நிலையை அளிக்க ஸ்ரீ அம்மா பகவான் மேற்கொண்ட சங்கல்பமே 2003 நடைபெற்ற முக்தி தீட்சை. தாசாஜிகள் அனைவரும் ஒரு வருட காலம் வெறும் பழங்களையும், தீட்சைக்கு முன்பு 10 நாட்கள் தண்ணீர் மட்டும் அருந்தி விரதம் மேற்கொண்டார்கள். தீட்சையில் தாசாஜிகள் அனைவரும் பல ஆன்மீக தெய்வீக அனுபவங்களை அனுபவித்தார்கள். முக்தி என்றால் அனைத்து கட்டுப்பாடுகளிலிருந்தும் விடுதலை. இது ஒரு ப்ராசஸ், அவ்வளவு சுலபமானதல்ல. வழி வழியாக, யுகம் யுகமாக எத்தனையோ மகா புருஷர்கள் தவம் செய்து சாதித்த முக்தி இன்று ஸ்ரீ அம்மா பகவான் அனுகிரகத்தால் பிரசாதிக்கப்பட்ட வரமாகும். இந்த நிகழ்வில் இனம் புரியாத சரீர மானசீக மாற்றங்களை அனுபவிப்பார்கள். அவரவருக்குள் இருக்கும் அடக்கி அழுத்தி வைக்கப்பட்ட உணர்ச்சிகள் அனைத்தும் பகிரங்கமாக வெளிப்பட்டு அதன் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபடுவர். சிறந்த ஆன்மீக அனுபவங்களை பெறுவார்கள். கௌதம புத்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், மீராபாய், கபீர்தாஸ், ரமண மகரிஷி இவர்கள் அனைவரும் ஆன்மீகத்தில் உயரிய சிகரத்தை தொட்டவர்கள். தாசாஜிகளும் அப்படிப்பட்ட அனுபவத்தை